வழியில் போய்க்கலாம் அவ்வளோ முட்லி. ஆமா நானும் அதுதான் சொன்னேன் கேட்கறான் இல்லை இவனை அவனை ஜூம் பண்ணுங்க உட்காரோடி எங்கேக்குன்னே தெரியலடா. நீ 2-3 பசங்களை காணடா டேய். ஏ ஃபேம், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு 5 மணி நேரம் பிளான் பண்ணி ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வாளையார் போகலாம், அதாவது கேரளா போகலான்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை ஆஜர் பண்ணியிருக்கோம். இனி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து கேன்சல் ஆக கூட நாங்கள் வாளையாரே கிளம்பிடுறோம். ஓகேங்களா பாய்ஸ், ஹாப்பி பொங்கல் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும். ஹாப்பி பொங்கல் எல்லா இடத்துக்கும். பிளான் சொல்லுங்க, என்ன பிளானு? நான் வந்துட்டு கேரளா போறோம். கேரளா ஊருக்குள்ள போயிட்டு என்னென்ன பண்றாங்க, அங்க என்னென்ன நடக்குது பொங்கல் இன்னைக்கு அதெல்லாம் போய் பாக்குறோம். ஜாலியா என்ஜாய் பண்றோம். ஓகே, பாத்துங்க. பின்னாடியே வாங்க, நம்ம பின்னாடியே. சரிங்க, நல்லா ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்க, அப்படியே கிளம்பலாம் வாங்க. இங்க பாருங்க, மணி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 2 o'clock. இங்க ஒரு கேங் பேசிட்டு இருக்காங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா கிளம்பல என்ன பண்றது சொல்லுங்க. மணி இப்பவே பார்த்தீங்கன்னா 2:30 மேலே ஆக போகுது. எப்போ கிளம்பி எப்போ வந்து போய் எப்போ வீட்டுக்கு வந்து எனக்கு ஒன்றும் புரியல. பார்க்கலாம். இன்னைக்கு லோகேஷ் போயிட்டாரு, சூரிய போய் வந்துருக்காரு. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க, யார் வந்து ரொம்ப டவுனாக இருக்கு. ஐ திங்க் இதான் பிரச்சனை வந்து நினைக்கிறேன். பஞ்சராக இருக்கிற மாதிரி பஞ்சராக இருக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளோ இருக்கும் தெரியாதா? சுத்தமாக இல்லை. சுத்தமாக இல்லைங்களா? அதான் பஞ்சராக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஃபேம், ஆக்சுவலாக அந்த டயருக்கு காற்றெல்லாம் அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். இப்போ சூர்யா ப்ரோ தான் ட்ரை பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் ஹெல்மெட் நான் போட்டிருக்கேன். தாங்கும் ப்ரோ கேக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓ, வண்டிக்கு சொல்றீங்களா? ஆல்ரெடி காத்து இறங்கிருச்சு. போற வழியெல்லாம் காத்து அடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதுதான். நான் பசங்க வர மாட்டாங்க, இல்ல அப்படின்னா வண்டி இருக்கு. இதேதான் ப்ரோ எப்பவுமே நடக்குது. பின்னாடி வந்துருக்காங்க பசங்க எல்லாருமே, முன்னாடி போயிட்டு இருக்கிறோம். சரி, ஓகே, நாங்க வாளையார் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த vlogல சொல்றேன். இப்ப வந்து அடுத்த ஸ்டைல வாளையார் போவோமா இல்ல நாங்க வந்து பாதிலே திரும்புமான்னு தெரியல. கூட கரெக்டுங்களா? எனக்கு தெரிஞ்சு பாதியில வந்துருவோம்னு நினைக்கிறேன். ஆமா சார், முன்னாடி வேற ஆட்டம் வேற போடுது எனக்கு. சரி, ஓகே, பாக்கலாம், என்ன நடக்குது பாக்கலாம். பாய். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வேளாந்தாவளத்தில் இருக்க வேணாம்பாறைக்கு வந்திருக்கோம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கல்லுக்கடை டெடி ஷாப்ல இருக்கும். ஓகேங்களா? எதுக்குன்னா சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து குடிக்க வந்திருக்காங்க, சும்மா அது குடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயாச்சும் போகலான்னு பார்த்தோம். பட் எங்களுக்கு இங்கே கேரளாவில் வந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தெரியும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாட்ரி சீட் வைக்கிறாங்க. ஓகேங்களா? அதையும் பார்த்துலாம் வாங்க. பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா லாட்ரி சீட்டும் கிடைக்கும். இப்போ வந்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்து வாங்கிக்கிங்க. ஓகேங்களா? இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டெடி ஷாப் எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம். ஓகேங்களா? வாங்க. அண்டு இதை நான் வந்து குடிக்க மாட்டோம். ஓகேங்களா? சும்மா வந்து காமிக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணாதீங்க. நாங்கள் குடிக்க மாட்டோம். ஓகேங்களா? சும்மா வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? கேரளா கல்லுக்கடை உள்ள வந்தீங்க எப்படி சும்மா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கா. அதுக்கப்புறம் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்காக ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேபிள் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லடை இருக்கும். ஓகேங்க, எதுக்கு அப்படின்னா அந்த ப்ரோ இல்லை ப்ரோ, வீடியோ எடுக்க வந்தேன் ப்ரோ. இதுக்கு வந்து ப்ரொமோஷன் கூப்பிட்டாங்களா, அதனால வந்து எடுத்து கொடுக்க போகலாம் அப்படின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல் ஊற்றி குடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்கன்னா இந்த கப்ஸ் இருக்கும். இந்த கப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்களாமா. ஸோ சின்ன பசங்க யாராச்சும் பார்த்துட்டு அவாய்டு, ப்ளீஸ் அவாய்டு. ஓகேங்களா? அதுக்கு இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கல் மேக் பண்ணுறது அது நமக்கு தேவையில்லை. இனி நான் வந்து பார்த்தீங்கன்னா சைடி சாப்பிட்றேன்னா நான் அதாவது ஜனவரி 15 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தோம், என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் தான் வந்திருக்கோம். ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு பிளஸிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ போய் நான் சைடி சாப்பிட்றேன். எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பசிக்குது. ப்ரைஸா? ஓகே, இங்கே ப்ரைஸ் இருக்கு. ஓகே ஓகே, இது ஓகே, எனக்கு மலையாளம் தெரியாது. பட் 110 ரூபான்னு போட்டிருக்காங்க. இது என்ன? 1 லிட்டர் 110 ஒன்லி. ஓகேங்களா? 750 வந்து 82, 500 ml 55. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு இது குடிச்சு இது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதுவே தப்பு தான், பட் இருந்தாலும் ஓகே. நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுங்க, அண்ணா கடை விசிட் பண்ணுங்க. உங்கள் பேருங்க? வசந்த் அவர்களுக்கு கடைக்கு வாங்க. வேணாம் பாறையில் இருக்கு. ஓகேங்களா?
நோட் பண்ணிக்கோங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே இப்போ போய் நான் வந்து சைடிஸ் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புற வழி பார்க்க. Few moments later. ஆக்சுவலாக டெடி ஷாப்லேருந்து வெளியே வந்துட்டேன். பிகாஸ் அவங்க ரொம்ப போர் அடிச்சு. ஆனால் பசங்களை கேட்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இவங்க முன்னாடியே பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கிற மட்டும் பாருங்கள். அதை பாருங்களேன். இங்கே பாரு, இப்போ அதை கம்மி பண்ணுங்க. தெரியுதா? செமையாக இருக்குது. பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள், சும்மா செமையாக இருக்குது. ஒக்காலோலிடே இதுதான்டா வியூ. இதை பார்க்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து வந்துடுவோம். செமையாக இருக்குது. உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் இந்த வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஊருக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். கூடிய மான் பார்த்துருக்க வேண்டியவனை கூட்டு வந்து இங்கே நிற்க வச்சிருக்கீங்க. உன்னாலதான் இத்தனை பிரச்சனையுமே. அது சீக்கிரம் அந்த வழியில் போய்க்கலாம். அவ்வளோ முட்லி. ஆமா, நானும் அதைத்தான் சொன்னேன். கேட்கறான் இல்லை இவனை. எங்கேக்குன்னே தெரியல. நீ 2-3 பசங்களை காணடா டே. ஏன்டா இது மாதிரி அண்ணன் விலைக்கு வச்சுக்கிட்டேன். நைட்டு 10 மணிக்கு எவன்டா இங்கே போய் தர்றவனுங்க அந்த மாதிரி போட போடுற திண்டுக்கல் பல்லரண்டு யாரையுமே காணடா டே. ஏன்டா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாழையாறுலேருந்து இங்கே வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து உள்ள இது என்னது, இது பேர் என்ன ப்ரோ? வழுக்கு மரம். வழுக்கு மரம் ஏறிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் அங்கே வீட்டுக்கு போயிடுவோம். ஏங்க ப்ரோ? ஆமாம், ரொம்ப வருஷமாக பக்கத்து ஊரில் ஐ மீன் எங்கள் ஊரில் நடந்துட்டு இருந்துச்சு, முடியவே இல்லை. சரி, ஓகே, இன்னைக்கு எப்படா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி பார்க்கறதுக்கப்புறம் வாங்க பக்கத்துன்னு சொல்லிட்டு வந்து தான் கூப்பிட்டு வந்தார். அதனால் அதை அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்ப போகிறோம். ஆமாம், இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேம் இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பொங்கலோட டே இப்படி தான் போச்சு. ஸோ நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே சூர்யா பிரகாஷ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எல்லாத்துக்கும் விஷயம் என்னது, இனிய தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துங்க. வரங்க. பாய். டாடா. பை.